கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் நடைபெறும் விசாரணை விவரங்கள் குறித்து ஆம்பூர் டிஎஸ்பி கணேசன் நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை நாம் பார்க்கலாம். இந்த செம்மரக்கட்டைகள் பறிமுதல் பண்ணிருக்கீங்க, இதனுடைய பின்னணி சொல்லுங்க சார். பின்னணி இப்போ நாங்கள் எங்களுடைய இந்த சின்ன பையனுடைய கொலை தொடர்பாக 5 தனிப்படை அமைச்சு மாவட்ட கண்காணிப்பு உத்தரவுப்படி நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். அதில் என்னோட தலைமையிலான தனிப்படை 2 பேர் நாகேந்திரன் அவருடைய மனைவி 2 கைது செய்திருக்கோம். அவங்கள்ட்ட இருந்து 3 டன் செம்மரக்கட்டைகள், 3 சொகுசு கார், அவரிடம் இந்த 32 லட்ச ரூபா பணம் கைப்பற்றி நாங்கள் நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். அது தொடர்பாக விசாரணை நடத்திட்டு வரக்கூடாது. தனிப்படையினர் தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்கோம். யாருக்கு இன்வால்மெண்ட் தேடிட்டு இருக்கோம். இந்த செம்மரக்கட்ட கடத்தல் சம்பந்தமாக 5 காவல்துறையினருக்கு தொடர்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகுது. இதுல ஒரு போலீஸ் உயர் அதிகாரியும் இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? இல்லை, அது அந்த மாதிரி சொன்னால் இது வரைக்கும் எங்களுக்கு எவிடன்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தனிப்படையினர் தொடர்பு ஊட்டி விசாரிச்சுட்டு இருக்கோம். இருக்கா இல்லையான்றதை விசாரிச்சுட்டு இருக்கோம். நன்றி சார். செம்மரக்கட்டைகள் கடத்தல் தொடர்பாக வேலூரில் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட சின்ன பையனுக்கும் இந்த செம்மரக்கடத்தல் கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த செம்மரக்கடத்தல் தொடர்பாக சில போலீஸ் உயரதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தனிப்படை போலீசார் இது தொடர்பாக தீவிரமாக விசாரித்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக வேலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் மணிகண்டன்.